அன்புள்ள ரவி டிவி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம், அதாவது அசர பிரம்ம யோகம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணரின் கிருபையால் நாம் அனைவரும் அவருடைய உபதேசங்களை நன்கு தெரிந்து வாழ்க்கையில் கடைபிடித்து முன்னேற வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கேட்கிறார், புருஷோத்தமா, அந்த பிரம்மம் என்றால் என்ன? அத்யாத்மம் என்றால் என்ன? கர்மம் என்றால் என்ன? அதிபூதம் என்ற பெயரால் எது அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா? எனக்கு அனைத்தும் குழப்பமாக உள்ளது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்கிறார். அதற்கு பகவான் சொல்கிறார், அதாவது அழிவது என்ற நியதியோடு கூடிய பொருட்கள் எல்லாம் அதிபூதம். இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்துதான் ஆக வேண்டும். அதுவே அதிபூதம் எனப்படும். ஹிரண்யமயமான புருஷன், அதாவது 4 முக பிரம்மதேவன் அதி தெய்வம் ஆவார். உடல் பெற்றவர்களில் சிறந்தவனான அர்ஜுனா, இந்த உலகத்தில் வாசுதேவனான நானே அந்தர்யாமி உருவிலே அதி யக்ஞமாக இருக்கிறேன். அர்ஜுனா, மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்து கொண்டு சாகிறானோ, இந்த உயிரை விடுகிறானோ, அவன் என்னுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான். அர்ஜுனா, மனிதன் கடைசி காலத்தில் எந்தெந்த ஸ்வரூபத்தை சிந்தித்த வண்ணமே இருக்கிறானோ அந்தந்த ஸ்வரூபத்தை அடைகிறான். அர்ஜுனா, ஏனெனில் அவன் எப்பொழுதும் அதே சிந்தனையிலேயே இருக்கிறான். ஆகவே நீ எல்லா காலங்களிலும் இடைவிடாமல் என்னையே நினைத்து கொண்டிரு அர்ஜுனா. ஆகவே நினைத்து கொண்டிரு, போரும் புரிவாயாக. இவ்வாறு என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனம் புத்தியுடன் கூடியவனாக நீ ஐயமின்றி என்னையே அடைவாய். இதில் சந்தேகமில்லை அர்ஜுனா என்கிறார். மனிதன் பகவானை தியானிப்பது என்பது பயிற்சியான யோகத்தில் ஈடுபட்டு மனதினை அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி ஒரே சிந்தனையில் இருத்தல் வேண்டும். அப்போதுதான் நாம் பகவானை அடைய முடியும். அலைவாயும் மனத்தினாய், அச்சம் ஒளிந்தவனாய், எப்பொழுதுமே அலைவாயும் மனது இருக்கக்கூடாது, மனதில் அச்சம் இருக்கக்கூடாது. இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அனைத்தையும் சமமாக கருதுதல் வேண்டும். அப்படி இருப்பவன் தான் பகவானுக்கு மிக உயர்ந்த மனிதன் ஆவான். அப்படி ஒளி பொருந்திய தெய்வீகமான புருஷனையே, அதாவது சாட்சாத் பரமேஸ்வரனாகியே என்னையே அடைகிறான் அர்ஜுனா. ஆகவே சூரியனை போன்று எப்பொழுதும் சைதன்ய பிரகாச வடிவானவரும் அவித்யைக்கு மிகவும் அப்பாற்பட்டவரும் சுத்த சத் சித் ஆனந்த மயமானவருமான பரமேஸ்வரனை எவன் நினைக்கிறாரோ, பக்தியோடு கூடிய அந்த மனிதன் இறக்கும் தருவாயிலும் யோகத்தின் வலிமையால் புருவங்களின் மத்தியில் பிராணனை நன்றாக நிலைநிறுத்தி மேலும் அசையாத மனத்தினால் நினைத்து கொண்டு அந்த திவ்ய ரூபத்தோடு கூடிய மேலான புருஷனான பரமாத்மாவையே அடைகிறான். ஆகவே கண்களை மூடி தியானம் செய்தல் வேண்டும். நெற்றி புருவங்களுக்கு, 2 புருவங்களுக்கு இடையில் உன்னுடைய மனதை நிறுத்த வேண்டும். அர்ஜுனா, என்னையே நினைத்து கொண்டு இரு. அனைத்தும் நானே. இவ்வுலகில் தோன்றுபவை அனைத்தும் நானே. ஆரம்பமும் நானே, முடிவும் நானே. அனைத்துக்கும் காரணமான விதையும் நானே அர்ஜுனா. ஆகவே பற்று நீங்கிய முயற்சியுள்ள சன்னியாசிகளான மகா புருஷர்கள் எதில் புகுகிறார்களோ, எந்த பரமபதத்தை விரும்புகின்ற பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சரிய நெறியை கடைப்பிடிக்கிறார்களோ, அந்த பரமபதத்தை பற்றி நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கேள் அர்ஜுனா. புலன்களின் எல்லா வாயில்களையும் அடைத்து வைத்து, அதாவது வெளி விஷயங்கள் உள்ளே நுழையாமல் தடுப்பது, மனதையும் இதயத்தை நிலையாக நிறுத்தி பின் அவ்வாறு வசப்படுத்தப்பட்ட மனத்தால் பிராணனை உச்சந்தலையில் நிலை பெற செய்து பரமாத்மா சம்பந்தமான யோக தாரணையில் நிலைத்து நின்று எவன் ஓங்காரமாகிய ஓம் என்ற ஒரே எழுத்தான பிரம்மத்தை உச்சரித்து கொண்டு அந்த ஓம் என்ற ஏகாசரத்தின் பொருளான
நிர்குண பிரம்மமான என்னை சிந்தனை செய்து கொண்டு உடலை நீத்து செல்கிறானோ அந்த மனிதன் உயர்ந்த கதியை அடைகிறான். ஆகவே நீ அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அர்ஜுனா. ஓம் ஓம் என்ற வார்த்தைக்கு நாம் சரியான விளக்கம் கொடுக்க முடியாது. ஓம் என்றாலே ஓங்காரம், அனைத்து உயிர்களும் அடங்கி விடுகிறது அர்ஜுனா. ஓம் ஓம் என்று வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னாலே நான் இனிக்கும், மனது இனிக்கும், உடலில் உள்ள நோய் நொடிகள் அனைத்தும் போய்விடும். ஆகவேதான் நம்மை காயத்ரி மந்திரம் சொல்கிறார்கள். ஓம் பூர்புவஸ்வக தஸ்வவிதுவரேண்யம். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னாலே நம்முடைய மனம் லயிக்கும், உடலில் ஆரோக்கியம் பெருகும், நல்ல எண்ணங்கள் வரும், சுபகாரியங்களை நடத்தலாம், தடைகள் தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். அர்ஜுனா, வேறு சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் இடைவிடாமல் புருஷோத்தமனான என்னை நினைக்கிறானோ, எப்போதும் இடைவிடாமல் என்னிடம் ஒன்றுவிட்ட அந்த யோகி என்னை எளிதில் அடைவார். இதில் சந்தேகமில்லை அர்ஜுனா. மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்து விட்ட பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறு பிறவியை அடைவதில்லை. என்னை சரணாகதி அடைந்து விட்டால் அவனுக்கு மறு பிறவியே கிடையாது அர்ஜுனா. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகும் தன்மை உடையன. அதாவது அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும் அர்ஜுனா. என்னை அடைந்த பின்னர் மறு பிறவி கிடையாது. ஏனென்றால் நானோ காலத்தை கடந்தவன். இந்த பிரம்மலோகம் முதலியன எல்லாம் கால வரைக்கு உட்பட்டு அழிவன. பிரம்மாவுக்கு எது ஒரு பகலோ அது 1000 சதுர் யுகங்களை கால வரையறையாக கொண்டது. அவ்வாறே இரவும் 1000 சதுர் யுகங்களை முடிவாக கொண்டது. எந்த மனிதர்கள் தத்துவ ரீதியாக அறிகிறார்களோ அந்த யோகியர் பகல் இரவு என்ற காலத்தின் தத்துவத்தை அறிந்தவர்கள். ஆகவே இந்த உயிரினங்களின் கூட்டம் மீண்டும் மீண்டும் பிறந்து தன் வசமின்றி பிரகிருதியின் வசப்பட்டு இரவின் தொடக்க காலத்தில் மறைகிறது, பகலின் தொடக்கத்தில் மறுபடியும் உண்டாகிறது. ஆகவேதான் தூங்கும்போது தூக்கத்தை நாம் சிறு மரணம் என்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? சிறு மரணத்தில் இருக்கிறார். இரவில் உறங்குகிறோம், இரவில் சாகிறோம், பகலில் உயிர் எழுந்து திரும்பவும் நமது வேலையை செய்கிறோம் அர்ஜுனா. ஆகவே அழிவில்லாதது அசரம். அசரம் என்றால் அழிவில்லாது என்று பொருள். அந்த தன்மையை உயர்ந்த கதி என்று கூறுவர். அவ்வாறு எந்த சாதனமான அவ்வியக்த நிலையை அடைந்த பிறகு மனிதர்கள் திரும்புவதில்லையோ அது என்னுடைய பரமபதம். எல்லா உயிரினங்களும் எந்த பரமாத்மாவினால் இருக்கின்றனவோ, எந்த சித் ஆனந்தமயமான பரமாத்மாவினால் இந்த அகில உலகமும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறதோ, அந்த சனாதன அவ்வியக்தனான பரம புருஷனோ வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தியினாலேயே அலையத்தக்கவர்கள். அர்ஜுனா, இதை உன் மனதில் நினைத்துக்கொள். அர்ஜுனா, எந்த காலத்தில் உடலை நீட்டிவிட்டு செல்கின்ற யோகியர் திரும்பி வராத பெருநிலையையும், மேலும் எந்த வழியில் செல்கின்ற யோகிகள் திரும்பி வரும் நிலையையும், மறுபிறப்பு என்னும் நிலையும் அடைகிறார்களோ அந்த காலத்தை 2 வழிகளை நான் சொல்கிறேன் அர்ஜுனா. எந்த வழியில் ஒளிமயமான அக்னி அபிமான தேவதையாக இருக்கிறாரோ, பகலின் அபிமான தேவதை இருக்கிறாரோ, சுக்லபச அபிமான தேவதை இருக்கிறாரோ, உத்தராயணத்தின் 6 மாதங்களின் அபிமான தேவதை இருக்கிறாரோ, அந்த மார்க்கத்தில் இறந்த பிறகு செல்கின்ற பிரம்மத்தை அறிந்த யோகிகளான ஜனங்கள் மேலே கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்து செல்லப்பட்டு பிரம்மத்தை அடைகிறார்கள். எந்த மார்க்கத்தில் புகைக்குரிய தேவதை இருக்கிறாரோ, ராத்திரிக்குரிய தேவதை இருக்கிறாரோ, அப்படியே கிருஷ்ண பட்சத்துக்குரிய தேவதை இருக்கிறாரோ, தட்சிணாயனத்தின் 6 மாதங்களுக்குரிய தேவதை இருக்கிறாரோ, அந்த மார்க்கத்தில் பற்றுடன் கர்மங்களை செய்கின்ற யோகி இறந்தபின் மேற்கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்து செல்லப்பட்டு சந்திரனுடைய ஒளியை அடைந்து சொர்க்கத்தில் தன் நற்செயல்களின் பயன்களை அனுபவித்துவிட்டு திரும்பி வருகிறார். இதில் சந்தேகமில்லை அர்ஜுனா. ஏனென்றால்
உலகிற்கு இந்த 2 விதமான சுக்ல கிருஷ்ண, அதாவது தேவயானம், பித்ருயானம் எனப்படும் வழிகள் என்றும் உள்ளனவாக கருதப்படுகின்றன. இவற்றில் ஒன்றின் வழியாக செல்கின்றவன் எதிலிருந்து திரும்பி வர வேண்டியதில்லையோ அந்த பரமகதியை அடைகிறான். நற்செயல்களை செய்தால் நல்ல விதத்தில் இருப்பான். நல்ல செயல்கள் செய்பவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு அர்ஜுனா. மற்றொரு வழியாக செல்கின்றவன் பரமகதியை, தூய மார்க்கத்தில் செல்கின்ற பற்றுடன் கர்மம் செய்கின்ற யோகி மறுபடியும் திரும்பி வருகிறார். பிறப்பையும் இறப்பையும் அடைகிறான் அர்ஜுனா. ஆகவே அர்ஜுனா, 2 மார்க்கங்களையும் தத்துவ ரீதியாக அறிந்து எந்த யோகியும் மோகம் அடைவதில்லை. எதன் மீதும் அதிக பற்றுதல் வைப்பதில்லை, அதிக ஆசை கொள்வதில்லை, அனைத்து பொருள்களிலும் பற்றுதலை வைப்பதில்லை. அவன் பற்றற்ற நிலையிலேயே சாதனையை செய்வான் அர்ஜுனா. ஆசையில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஆசைதான் அழிவுக்கு காரணம். எந்த பொருளை உற்று நோக்குகிறோமோ அந்த பொருளின் மீது பற்றுதல் உண்டாகிறது, ஆசை உண்டாகிறது, அவா உண்டாகிறது. பிறகு அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற மனம் துடிக்கிறது. ஆகவே ஆசையில் நல்ல யோகியானவன் சிக்கிக்கொள்ள மாட்டான் அர்ஜுனா. ஆகவே அர்ஜுனா, எல்லா காலங்களிலும் சம புத்தி என்னும் யோகத்தோடு கூடியவனாக ஆகிவிடு. எப்பொழுதும் என்னை அடைவதற்காகவே சாதனைகளை செய்பவனாக இரு. எழுந்து போரிடு அர்ஜுனா, தயங்காதே. யோகியானவன் இந்த இரகசியத்தை தத்துவ ரீதியாக அறிந்து வேதங்களை அந்திய நம் செய்வதிலும், யாகங்களை செய்வதிலும், தவம் செய்வதிலும், தானங்கள் செய்வதிலும் எந்த புண்ணியத்தின் பயன் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லாவற்றையுமே ஐயமின்றி கடந்து செல்கிறான் அர்ஜுனா. மேலும் என்றும் உள்ள பரம பதத்தை அடைகிறார். யோகியானவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். எதை செய்தால் திரும்பி வரமாட்டோம், எதை செய்தால் நற்கதி அடைவோம் என்று அவர்களுக்கு தெரியும். அறிவிலிகளுக்கு தாங்களாகவே பட்டுத்தான் திருந்துவர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அர்ஜுனா என்கிறார். ஆகவே மனிதன் எப்பொழுதுமே அசர பிரம்ம யோகத்தில் பிரம்மம் என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன, அதிபூதம் என்றால் என்ன, அதிதைவதம் என்றால் என்ன என்பதை பற்றி கிருஷ்ணர் அழகாக உபதேசம் செய்கிறார். எப்பொழுதுமே பிரம்மம் என்பது மிக உயர்ந்தது, அழிவில்லாதது. அந்த பிரம்மத்திற்கு என்றுமே அழிவே கிடையாது. அது சொரூபம் ஜீவாத்மா, அத்யாத்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சராசரங்களின் இருப்பை உண்டு பண்ணுகின்ற படைப்பு கர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. தோன்றுவது அழிவது எப்பொழுதுமே எந்த பொருள் தோன்றினாலும் அழியத்தான் செய்யும். ஒரு மனிதன் வருகிறான், திரும்பவும் செல்கிறான். ஆகவேதான் மனிதன் எப்பொழுதுமே நிலையான புத்தியுடன் இருக்க வேண்டும் அர்ஜுனா. அவனுக்கு சபல புத்தி இருக்கக்கூடாது அர்ஜுனா. இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது அர்ஜுனா. ஆத்மாதான் அனைத்திலும் உயர்ந்தது அர்ஜுனா. இதை மனதில் வைத்துக்கொள். உடைய கடமையை செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் உனக்குத்தான் அர்ஜுனா. ஆகவே எழுந்திரு, போரிடு, வெற்றி பெறுவாய். கடமையை செய். அந்த பலனை, கர்மங்களை அனைத்தும் என்னிடம் விட்டுவிடு அர்ஜுனா. நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றால் ராஜ்யத்தை அடைவாய், இறந்தால் சொர்க்கத்தை அடைவாய் அர்ஜுனா. ஏனென்றால் நீ நல்ல சுபகாரியத்துக்காக போரிடுகிறாய். போரிடாமல் இருந்தாலும் அந்த பாவம் உன்னை வந்து சேரும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுவே அவனுக்கு பாவமாக வாய்க்கும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். ஆகவே அன்பர்கள் அனைவரும் இதனை கேட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்குமாறு வேண்டுகிறோம். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற நாம ஜபத்தை காலை மாலை முடிந்தால் 16 முறை சொல்லுங்கள். முடியாவிட்டால் ஒரு 3 வேளையாவது சொல்லுங்கள். அனைத்தும் கிருஷ்ணருக்குத்தான் அர்ப்பணம். அப்பொழுதுதான் நாட்டில் மழை பெய்யும், சுபிட்சம் பெருகும். இதை கேட்பவர்கள், படிப்பவர்கள் அனைவரும் பரவசமாவார்கள். அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும். குடும்பத்தில் சுபிட்சமான காரியங்கள் கட்டாயம் நடைபெறும். அனைத்தும் கிருஷ்ணருக்கே சொந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று சொல்கிறேன்.
அனைவரும் கேட்டு இன்புறுங்கள், வாழ்வில் கடைப்பிடியுங்கள், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.